Hi viewers, hope you are all doing well. Thank you very much for subscribing this channel. This motivates me to upload key points to remember for this metallurgy unit. Be safe in this lockdown period. Utilize your valuable time usefully in academics. I'll meet you all in next video neat of MCQs of this unit. Then now we will enter into this video to know the important points of metallurgy. மைண்ட் மேப் நம்ம முதல்ல மைண்ட் மேப்லேருந்து போவோம். மைண்ட் மேப்பில் வந்து மெட்டலர்ஜி, மினரல்ஸ், ஓர்ஸ், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ் அதை எப்படிலாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷனுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் அப்புறம் கன்வர்ஷன் இன்டூ ஆக்சைட்ஸ், அது ரெண்டு டைப், ரோஸ்டிங், கால்சினேஷன். அந்த கன்வர்ஷனுக்கு அப்புறம் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல், அதை வந்து ஸ்மெல்ட்டிங்கு எப்படிலாம் ரெடியூஸ் பண்ணலாம், ஸ்மெல்ட்டிங்கால் ரெடியூஸ் பண்ணலாம், நிக்கலால் ரெடியூஸ் பண்ணலாம், ஹைட்ரஜனால் ரெடியூஸ் பண்ணலாம், இல்லாட்டி எனி அதர் மெட்டலால் ரெடியூஸ் பண்ணலாம், ஆட்டோ ரிடக்ஷன். தென் ரிஃபைனிங் ஆஃப் ப்ராசஸ் சொல்லும்பொழுது டிஸ்டிலேஷன், லிக்விஃபிகேஷன், ஜோன் ரிஃபைனிங், வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங். தென் இங்கே வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெட்டலர்ஜி, தெர்மோடைனமிக்ஸ், எலக்ட்ரோகெமிக்கல் அண்டு திஸ் எரிங்கம் டயக்ராம். அப்புறம் ஆஃப்டர் தட் அட் லாஸ்ட் வி கெட் பியோர் மெட்டல். பியோர் மெட்டலோட அப்ளிகேஷன்ஸ் அலுமினியம், காப்பர், ஜிங்க், அயன் அண்டு கோல்டு. இதில் நம்ம வாட் இஸ் மெட்டலர்ஜி, மெட்டலர்ஜின்னு சொல்கிறது சயின்ஸ் ரிலேட்டட் மெட்டல். சயின்ஸை வந்து நம்ம மெட்டலை வந்து நம்ம சயின்ஸோட ரிலேட் பண்ணுறோம். அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன, அதோட காம்பவுண்ட்ஸ் என்ன, அந்த மாதிரி நம்ம சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறது தான் மெட்டலர்ஜி. தென் வாட் இஸ் மினரல்னு கேட்டால் கொஞ்சமான குவான்டிட்டி வந்து அந்த மெட்டல் இருந்ததுன்னா அது வந்து அந்த மினரல் ஆகும். அதிகமான குவான்டிட்டி மெட்டல் இருந்ததுன்னா அது வந்து ஓர் ஆகும். ஸோ ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ் பட் ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர். தென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்னு சொல்லும் பொழுது அந்த ஓரை தவிர, அந்த மெட்டலை தவிர மீதி எல்லாமே அதில் குப்பை தான். தட் நான் மெட்டலாக இருக்கலாம், சல்ஃபைடாக இருக்கலாம், ஆக்சைடாக இருக்கலாம். அந்த பர்டிகுலர் மெட்டல் அலுமினியத்தை தவிர மீதி எல்லாமே அதில் இருக்கிறதெல்லாம் குப்பை தான். ஸோ அந்த மாதிரி பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். அது வந்து 4 முறையாக பண்ணுறோம். கிராவிட்டி செப்பரேஷன், ஃப்ளோட்டேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன், லீச்சிங். லீச்சிங்கில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது: சயனைட் லீச்சிங், ஆசிட் லீச்சிங், ஆல்காலி லீச்சிங். தென் நம்ம இதெல்லாம் இப்போ பார்த்தோம். நம்ம இப்போ ஃபர்தராக வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓரை பற்றி பார்க்கலாம். தென் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஓர் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்னு சொல்லும் பொழுது removal of unwanted material, that is concentration of ore னு சொல்லலாம், இல்லாட்டி dressing of ore னு சொல்லலாம், இல்லாட்டி benefaction of the ore. benefaction சொன்னா treatment of raw material to improve physical and chemical properties. Then இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் என்னென்ன டைப்ல நடக்குதுன்னு சொன்னா கிராவிட்டி செப்பரேஷன், ஃப்ளோட்டேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன், லீச்சிங். கிராவிட்டி செப்பரேஷன் சொல்லும் பொழுது இண்டஸ்ட்ரியல் மெத்தட். இது வந்து இண்டஸ்ட்ரியல் மெத்தட் பேஸ்ட் ஆன் த டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிக் வெயிட். வேறு வேறு வெயிட் இருக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக கிராவிட்டி செப்பரேஷனில் பிரிஞ்சு வந்துடும். ஃப்ளோட்டேஷன் சொல்கிறது சல்ஃபைடு ஓர்ஸுக்கானது. சல்ஃபைடு ஓரை பிரித்து எடுக்கிறது ஃப்ளோட்டேஷன். அதுக்கு நமக்கு என்ன வேணும், அது பேஸ்ட் ஆன் ஹைட்ரோஃபோபிக் அண்ட் ஹைட்ரோஃபிலிக். ஹைட்ரோஃபோபிக்ன்றது தண்ணியை பார்த்து பயப்படுறது, எது தண்ணியில் ஒட்டாது எது தண்ணியில் ஒட்டும். இதை பேஸ்ட் ஆன் த ப்ராப்பர்ட்டி, அது பேர் வந்து வெட்டபிலிட்டி. வெட்டபிலிட்டியை பேஸ் பண்ணி ஃப்ளோட்டேஷன் இருக்குது. அப்புறமா இதில் பைன் ஆயில் ஆட் பண்ணுறோம். பைன் ஆயில் என்னது, வாட்டர் ரிப்பல்லண்ட், தண்ணியிலேருந்து தண்ணி ஒட்டாமல் தடுக்கிறதுக்காக. அதையும் தவிர டிப்ரெசன்ட் ஆட் பண்ணுறோம். டிப்ரெசன்ட் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு சொன்னாக்க அந்த மினரல், அந்த ஓர் வந்து மெட்டல் வந்து ஃப்ரோத்தான் நுறையா வந்து வெளியில் போயிடாமல் இருக்கிறதுக்காக டிப்ரெசன்ட் ஆட் பண்ணுறோம். அப்புறம் லெட் சல்ஃபைடு வந்து நமக்கு ஃப்ரோத்தாக கலெக்ட் ஆகிடும், மேல் வழியாக நுறையா நமக்கு பக்கத்தில் இருக்கிற கண்டெய்னரில் கலெக்ட் ஆகிடும். அது ஜிங்க் சல்ஃபைடு எப்படி கலெக்ட் ஆகும், ஹெவியராக இருக்கும், செட்டில் டவுன் அட் த பாட்டம் ஆஃப் த கண்டெய்னர். தென் மேக்னெட்டிக் செப்பரேஷன், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை வச்சு பிரித்து எடுக்கலாம். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற மெட்டலும் நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற மெட்டலும் சேர்ந்ததுன்னா அது பிரித்து எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம அயனோட ஓர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியோட இருக்கும். தட் இஸ் ஹெமடைட், மேக்னடைட், சிடரைட், அயன் பைரைட்ஸ் வந்து இந்த வழியாக பிரித்து எடுக்கலாம். இதில் 2 அயன் வீல், இந்த மேக்னெட்டிக் வீல் இருக்குது. மேக்னெட்டிக் வீல் வந்து ஒரு பெல்ட்டால் சேர்த்து வச்சிருக்கு. இந்த மேக்னெட்டிக் வீல் கீழே ஒரு கண்டெய்னர் இருக்கும், மேக்னெட்டிக் வீல் தள்ளி ஒரு கண்டெய்னர் இருக்கும். மேக்னெட்டிக் பார்ட்டிகிள்ஸ் என்ன ஆகும், மேக்னெட்டிக் வீல் வழியாக இந்த மேக்னெட்டிக் வீல் கீழே இருக்கிற கண்டெய்னரில் விழுந்துடும். நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போய் எட்டி விழும். அதனால இட் கேன் பி செப்பரேட்டட். தென்
லீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னால் மெட்டல்ஸ் விச் கேன் டிசால்வ் ஈஸிலி, அது எது கரைஞ்சி போயிடுமோ அது வந்து நம்ம லீச்சிங்கில் பிரித்து எடுத்துடலாம். இந்த லீச்சிங் வந்து மெட்டல் டிசால்வ் ஆகணும். ஜோன் ரிஃபைனிங்கில் வந்து நான் மெட்டல் வந்து அதாவது இம்பியூரிட்டிஸ் வந்து டிசால்வ் ஆகும். அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம லீச்சிங் சொல்லும் பொழுது மெட்டல் கரையுதுன்னு சொல்லும் பொழுது நமக்கு அக்வா ஞாபகம் வரணும். 1:3 ரேஷியோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடும் சேர்ந்தது அக்வா. தங்கம் அதில் தான் கரையும். தங்கம் அதில் கரையிறதுனால நம்ம தெருவில் வந்து பாலிஷ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நகை குறைஞ்சிடுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நகையோட வெயிட் குறைஞ்சிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த மாதிரி லீச்சிங் மெட்டல் டிசால்வ் கரைஞ்சி போகிறதுனால அவங்க நம்மளை ஏமாற்றிட்டு கொஞ்சமான தங்கத்தை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. லீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் இருக்குது. சயனைட் லீச்சிங், ஆல்காலி லீச்சிங், ஆசிட் லீச்சிங். சயனைட் லீச்சிங் சொல்கிறது வந்து சயனைட் ஆட் பண்ணுறதுனால காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். காம்ப்ளெக்ஸ் கிடைச்ச அப்புறம் வி ஷுட் ரெக்கவர், அதுலேருந்து நம்ம தங்கத்தை எடுக்கணும், அதுலேருந்து நம்ம மெட்டல் எடுக்கணும். அதுக்கு நம்ம வந்து பை ரிடக்ஷன் ஏதோ ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் போடுறோம். அந்த காம்ப்ளெக்ஸை வந்து ஜிங்கோட ஆட் பண்ணும்பொழுது நமக்கு அந்த ஜிங்கோட சேர்ந்து அந்த காம்ப்ளெக்ஸ் உண்டாகும், நமக்கு நம்மளோட மெட்டல் திரும்ப கிடைச்சிடும். தென் ஆல்காலி மெட்டல் சொல்லும்பொழுது ஆல்காலி இஸ் ஆடட், சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும்பொழுது நமக்கு காம்ப்ளெக்ஸ் உண்டாகும். காம்ப்ளெக்ஸ் வந்ததும் காம்ப்ளெக்ஸ் சால்ட் ஃபார்ம் ஆகிடும். அதில் வந்து டீகேண்ட் நம்ம பிரித்து எடுக்கிறோம், வடிகட்டி கூல் பண்ணி டைல்யூட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து கார்பன் டை ஆக்சைடில் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், ஹைட்ரஸ் ஃபார்ம் ஆஃப் த மெட்டல். ஹைட்ரஸ் தண்ணி கலந்த அந்த மெட்டல் கிடைக்கும். ஹைட்ரஸ் ஃபார்மை வந்து அன்ஹைட்ரஸ் எப்படி மாற்றணும், ஹீட் பண்ணும்பொழுது தண்ணி வாட்டர் will be evaporated and the pure form of metal will be obtained. Acid leaching சொல்லும்பொழுது insoluble sulfide, சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணுறதுனால இன்சால்யூபிள் சல்ஃபைடு என்னவா மாறிடும், சால்யூபிள் சல்ஃபேட்டாக மாறிடும், இல்லைன்னா எலிமெண்டல் சல்ஃபராக மாறிடும். ஓகே, தென் extraction of crude metal. This is extraction of crude metal. This is concentration of ore. Concentration of ore nu என்ன பார்த்திருக்கோம், except that metal everything are impurities. அதை பிரிச்சு எடுக்கிறது தான் concentration of ore. Then reduction of ore. Reduction of oreல வந்து it can be, then before that we should see conversion of ore into oxides. இதை வந்து ரெண்டு விதமா பண்ணலாம். இது வந்து roasting and calcination. roasting சொல்றது வந்து சல்ஃபைடு ஓருக்கு at higher temperature in presence of air. அப்படி பண்ணும்பொழுது zinc sulfide and oxygen சேரும்பொழுது zinc oxide and sulfur dioxide evaporated. அதே மாதிரி calcination எதுக்கு பண்றோம்னு சொன்னாக்க at லிமிட்டட் ஏர் சப்ளை இல்லாட்டி நோ ஏர் சப்ளை அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து கார்பனேட் ஹைட்ரைட்ஸ் இதெல்லாம் வந்து பிரித்து எடுக்கலாம். கார்பனேட் எப்படி போகும்னா கார்பன் டை ஆக்சைடாக போயிடும், ஹைட்ரேட்ஸ் எப்படி போகும்னா வாட்டர் மாலிகுலாக போயிடும், அண்ட் நமக்கு அந்த பர்டிகுலர் மெட்டல் ஆக்சைடு கிடைக்கும். தென் we have to see this reduction of ore. reduction of oxides சொல்லும் பொழுது carbon monoxide aluminum will be reducing agent. கார்பன் எதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு கேட்டாக்க அது வந்து கார்பைடாக மாறிடக்கூடாது, அந்த மாதிரி எலிமெண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படி போகும், கார்பன் மோனாக்சைடு வெளியில் போயிடும். அதே மாதிரி வாட்டர் ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணும்பொழுது வாட்டர் மாலிகுலாக வெளியில் போயிடும். லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கிறது ரியாக்ட் பண்ணும்பொழுது வாட்டர் மாலிகுல் வெளியில் போயிட்டு அந்த பர்டிகுலர் மெட்டல் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நிக்கல் ஆக்சைடு கேன் பி ரெடியூஸ்டு டு நிக்கல் ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு சேர்த்தா ஹைட்ரஜன் சேர்க்கும் பொழுது நமக்கு நிக்கல் கிடைக்கும், பியூர் நிக்கல் கிடைக்கும். கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் மாலிகுல் செப்பரேட்டட். தென் ரிடக்ஷன் பை மெட்டல் குரோமியம் ஆக்சைடு வித் அலுமினியம். குரோமியம் பியூர் குரோமியம் நமக்கு கிடைக்கும், அலுமினோ இஸ் separated out. Then active metals such as sodium, potassium, calcium can be as a reducing agent. For boron, sodium வந்து போரான் மட்டும் கிடைக்குது, போரான் ட்ரைஆக்சைடு போரான் கிடைக்குது, ருபீடியம் ஆக்சைடு ருபீடியம், டைட்டானியம் ஆக்சைட்லேருந்து நமக்கு டைட்டானியம், தோரியம் ஆக்சைட்லேருந்து தோரியம். we are separating out. ஆட்டோ ரிடக்ஷன் சொல்கிறது வெளியிலேருந்து எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டும் இல்லாமல் செல்ஃபாகவே ரெடியூஸ் ஆகிட்டு நமக்கு கிடைக்கிறது வந்து ஆட்டோ ரிடக்ஷன். எக்ஸாம்பிள் வந்து மெர்க்குரி இஸ் அப்டைன்டு பை ரோஸ்டிங்
with cinnabar. Mercuryன்றது mercury we obtain. cinnabarன்றது mercuryயோட sulfide HCH mercury sulfide. அதை வந்து ரோஸ்ட் பண்ணும்பொழுது வெறுமை வந்து ரோஸ்ட் பண்ணும்போது ஹீட் பண்ணும்பொழுது நமக்கு மெர்க்குரி கிடைக்கும், சல்ஃபர் டை ஆக்சைடு செப்பரேட் ஆகிடும். தென் ரிஃபைனிங் ப்ராசஸ். வாட் ஆர் ஆல் த ப்ராசஸ் இன் திஸ் மே பி ரிஃபைனிங் சொல்லும்போது பியூரிஃபிகேஷன் ஆஃப் மெட்டல். அதை வந்து நம்ம அந்த பர்டிகுலர் மெட்டலை தவிர மீதி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறோம். தட் இஸ் ரிஃபைனிங். டெஸ்டிலேஷன் சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது பாய்லிங் பாயிண்ட். பாய்லிங் பாயிண்ட் பேஸ்ட் ஆன் த பாய்லிங் பாயிண்ட் டூ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருக்கிற மெட்டல் இருக்கும் பொழுது நம்ம அதை பிரித்து எடுத்துடலாம். அதாவது கம்மியாக ரெண்டையுமே கொதிக்க வைக்கிறோம். வி ஆர் மேக்கிங் சொல்யூஷனை வந்து கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வைக்கும் பொழுது அந்த 630 கம்மியான டெம்பரேச்சரில் இருக்கிறது எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். எவாப்ரேட் ஆனதும் அதை கண்டென்சர் வச்சு கலெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இட் கேன் பி செப்பரேட்டட். இட் கேன் சே ஆஸ் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். லிக்விஃபிகேஷன் சொல்லும் பொழுது பேஸ்ட் ஆன் மெல்டிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லும் பொழுது உருக வைக்கிறோம். அந்த ஃபர்னஸில் வந்து உருக வைக்கிறோம். உருக வைக்கும் பொழுது ஹெவி அதிகமான மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறது வந்து அந்த ஹீட்டில் தங்கி போயிடும். ஃபர்னஸோட ஹீட் ஃப்ளோரில் வந்து தங்கி போயிடும். லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறது ஓடி போய் கண்டெய்னரில் கலெக்ட் ஆகிடும். இட் கேன் பி செப்பரேட்டட். எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் சொல்லும் பொழுது ராட்ஸ் ஆஃப் இம்பியூர் மெட்டல். இம்பியூர் மெட்டல் வந்து ஆனோடாக இருக்கும். ஸ்ட்ரிப் சின்ன மெல்லிஸாக இருக்கிறது வந்து கேத்தோடாக இருக்கும். தென் இது என்ன பண்ணுன்னு சொன்னாக்க மெட்டல் டிசால்வ்ஸ் ஃப்ரம் ஆனோடு. இங்கே திக்காக இருக்கிறதுலேருந்து மெட்டல் வந்து கரைஞ்சி இந்த சொல்யூஷனில் போயிடும். சொல்யூஷனில் போயிட்டு இந்த ஈக்குவலண்ட் அமௌண்ட் இந்த சொல்யூஷனில் ஆல்ரெடி அதாவது நம்ம சேம் தான் எடுத்துக்க போகிறோம். காப்பர் சல்ஃபேட் எடுத்துட்டா காப்பர் சல்ஃபேட் ராடு தான் எடுத்துக்க போகிறோம், ஆனோடு அண்டு கேத்தோடு. ஸோ இந்த காப்பர் இதில் வந்து டிசால்வ் ஆகும் பொழுது கரையும் பொழுது இதில் இருக்கிற காப்பர் வந்து கேத்தோடில் போய் செட்டில் ஆகிடும். இன் திஸ் வே இட் கேன் பி செப்பரேட்டட். இதில் வந்து ஆனோடு மட்டும் ரியாக்டிவ் லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் வந்து ஆனோடு மட்டும் கலெக்ட் ஆகும். அது எதெல்லாம் சொன்னாக்க antimony, selenium, tellurium, that is Ag silver, gold and platinum. Then zone refining based on the impurities should be melted and the pure metal will be crystallized. இது வந்து mobile induction heater rod இருக்கும். அது ஸ்லோவா நகர்ந்துட்டே இருக்கும். It will be about more than 10 times. Frequently it is very till we get a pure form of metal it can be done. So the process is carried out in the inert atmosphere. So we get which type of metal is element is purified in this method in germanium, silicon, gallium. These are all semiconductors. It can be purified in this method. Then vapor phase method using zirconium, that is that particular solution is converted into a volatile compound. Then from that volatile compound that decomposed and we get the metal. It is Mond process nickel with carbon monoxide. We get a nickel tetracarbonyl. On heating it gives a nickel and carbon monoxide is separated out. Van Arkel method to separate zirconium and titanium. In this method oxygen nitrogen will be the impurities. Okay, in this titanium with iodine reacted forms titanium tetraiodide. This titanium tetraiodide reacts further. It gives pure titanium and iodine is separated. This titanium will be அது எதில் படிஞ்சிருக்கும்னு சொன்னாக்க அந்த டங்ஸ்டன் இழை மேலே படிஞ்சிருக்கும் and iodine can be reused. Then Ellingham diagram எப்படி நம்ம சொல்லணும், based on the temperature stability தான் நம்ம Ellingham diagram சொல்லியிருக்காங்க. அது வந்து graphical representation gives energy flow. That is del G வந்து நமக்கு y axisலையும் temperature வந்து x axisலையும் போட்டு நமக்கு இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. Then the slope of a curve is entropy and intercept represents the enthalpy. நமக்கு இந்த slope வரும்பொழுது இது மேபி upwardலாம் இருக்கலாம். இந்த slope வந்து entropy, movement of the particle. இந்த intercept point வந்து enthalpy, heat.
அந்த ஹீட்டில் அது எப்படி ரியாக்ட் பண்ணுது. ஓகே, அது வந்து எத்தால்பி. ஓகே, யூஸிங் பைரோமெட்டலர்ஜி. பைரோமெட்டலர்ஜினா பேசிஸ் ஆஃப் ஹீட் அப்ளை பண்ணும்பொழுது மெட்டல் எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதுதான் யூசஸ் ஆஃப் பைரோமெட்டலர்ஜி எலிங்கம் டயக்ராம் ஃப்ரேம்டு. Okay, this is based on thermodynamic principle. Uses of this applications of Ellingham diagram என்னதுக்காக கேட்டா find better reducing agent. ஒரே ஒரு பாயிண்ட், find better reducing agent. Okay, இது வந்து சல்ஃபைட்ஸ் ஹாலைட்ஸ் எல்லாத்துக்கும் இருக்குது. பட் நம்ம போர்ஷன் வந்து ஆக்சைட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதாவது ஆக்சைட்ஸ் கேன் பி செப்பரேட்டட் ஆன் ஹீட்டிங். அது வந்து நமக்கு சிங்கிள் வேர்ட் சப்ஸ்டியூஷன் என்னது, ஸ்மெல்டிங். அது ஞாபகம் வச்சுக்கணும். தென் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் அதாவது அதில் என்னெல்லாம் குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது பேஸ்ட் ஆன் த தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன், அதை மட்டுமே வச்சு அது ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த தெர்மோடைனமிக் feasibility of the reaction. It does not tell anything about the rate of reaction, என்ன வேகத்தில் அது நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. Then it does not give any idea about the possibility of the reaction. The interpretation of del G is assumption. இங்கே வந்து ஹரிசாண்டலாக இருக்கும் பொழுது ஜீரோன்னு சொல்லும் பொழுது இட் இஸ் பாசிபிள், அது வந்து நம்மளாம் அசியூம் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, இதெல்லாம் வந்து default, that is the limitations of the Ellingham diagram. Then the why question based on the Ellingham diagram எப்படி questions கேட்பாங்கன்னா why zinc not extracted from zinc oxide through reduction using carbon monoxide அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நம்ம ஒரு 2 பாயிண்ட் இந்த எலிங்கம் டயக்ராம் பார்க்கும்போது ஞாபகம் வச்சுக்கணும். எந்த மெட்டல் ஆக்சைடு நம்ம பர்டிகுலர் மெட்டல் ஆக்சைடை விட கீழே இருக்கோ அது தட் கேன் ஆக்ட் அஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். இல்லாட்டி இந்த கிராஃபிக்கல் டயக்ராமில் வந்து எது வந்து இன்டர்செக்ட் பண்ணுதோ லோயஸ்ட் டெம்பரேச்சரில் அந்த டெம்பரேச்சர் அந்த எலிமெண்ட் அந்த ஆக்சைடு கேன் பி ஆஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். இதில் ஜிங்க் ஆக்சைடு எப்படி இருக்குது, ஜிங்க் ஆக்சைடு வந்து கீழே இருக்குது, கார்பன் மோனாக்சைடு மேலே இருக்குது. அதாவது ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் கார்பன் formation of carbon dioxide from carbon வந்து higher than this zinc oxide, அதனால அதை நம்ம யூஸ் பண்ணல. அது ஒரு பதில். ரெண்டாவது செகண்ட் பாயிண்ட் வந்து எப்படி சொல்லணும்னு சொன்னாக்க it meets carbon here at the lowest temperature. இங்க கார்பன் மோனாக்சைடை எங்க மீட் பண்ணுதுன்னு பார்த்தா ஹையர் டெம்பரேச்சரை தான் மீட் பண்ணுது. ஆனா இங்க கார்பன் வந்து லோயஸ்ட் டெம்பரேச்சர்ல மீட் பண்ணுது. ஸோ கார்பன் கேன் பி த better reducing agent for zinc oxide. Okay, to reduce into zinc. அதே இங்கே அயன் ஆக்சைடுக்கு பார்க்கும் பொழுது carbon, this is iron oxide, it is carbon monoxide. Carbon monoxide is below iron oxide, so carbon monoxide can act as a reducing agent to the iron oxide. Okay, but where it meets carbon, why not carbon னு கேட்கும் பொழுது it meets carbon monoxide at 600 Kelvin, but it meets carbon at 900 Kelvin. Okay, இங்க 800க்கு 900க்கு நடுவுல மீட் பண்ணுது. it will be exactly above 800 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி it is exactly 970 Kelvin, 940 இல்லாட்டி 970 அந்த கெல்வின்ல வரும். ஸோ இது வந்து கார்பன்ல தான், தட் இஸ் கார்பன் மோனாக்சைடு தான் லோயஸ்ட் டெம்பரேச்சர்ல மீட் பண்ணுது. ஸோ அயன் ஆக்சைடு better reducing agent for iron oxide வந்து கார்பன் மோனாக்சைடு. இங்கே வந்து கார்பன் வந்து ஹையர் டெம்பரேச்சர்ல பார்க்கறதுனால இதுக்கு அயன் ஆக்சைடுக்கு கார்பன் வந்து நாட் ரெடியூசிங் ஏஜென்ட். இன்னொன்று 673 below 673 Kelvin சொல்லும் பொழுது கார்பன் மோனாக்சைடு can be the better reducing agent. above 673 சொல்லும் பொழுது carbon can be the better reducing agent. Then we can say one more question in this. We know which is below that oxide can be the reducing agent. Aluminum oxide ke magnesium oxide can be the reducing agent, but in certain cases aluminum is acting as a reducing agent to magnesium. How is it so, why is it so? அதுதான் இந்த question கேட்பாங்க. அதுக்கு எப்படி சொல்லணும்னு சொன்னாக்க இது வந்து 1340 மீட் பண்ற டெம்பரேச்சர் வந்து 1340 இல்லாட்டி 1350 ஓகே டிகிரி செல்சியஸ். இங்கே வந்து இந்த டெம்பரேச்சருக்கு அப்புறமா மெக்னீஷியத்தை வந்து அலுமினியம் குறைக்க முடியும். பிலோ தட் டெம்பரேச்சர் மெக்னீஷியம் கேன் ரெடியூஸ் அலுமினியம். அபவ் திஸ் டெம்பரேச்சர் இந்த டெம்பரேச்சருக்கு அப்புறமா அலுமினியம் கேன் ரெடியூஸ் மெக்னீஷியம் இன்டு மெக்னீஷியம் ஆக்சைடு இன்டு மெக்னீஷியம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்
out of carbon and carbon monoxide, which is the better reducing agent 673. அங்கேயே நான் சொல்லிட்டேன் கார்பன் மோனாக்சைடு லோயர் 673க்கு கீழே இருக்கும் பொழுது below 673 கெல்வின் சொல்லும் பொழுது இதை பாரு இங்கே இப்படி வருது கார்பன் மோனாக்சைடு வந்து கீழே வருது டவுன்வர்ட்ஸ் வருது அதனால below 673 கெல்வின் சொல்லும் பொழுது கார்பன் மோனாக்சைடு is the better reducing agent. இது வந்து upward போகுது இது வந்து actually equilibriumல இருக்கு. So carbon above 673 Kelvin carbon is the better reducing agent. புரிஞ்சுதா? Next what is the role of cryolite in metallurgy of aluminum? எதுக்காக அதை ஆட் பண்றோம்னு சொன்னாக்க அது வந்து மெல்டிங் பாயிண்ட் அல்லது ஃபியூஷன் பாயிண்ட்டை வந்து குறைக்கிறதுக்காக 1000 டிகிரி கெல்வின் குறைக்குது 1000 கெல்வின் குறைக்குது அதுக்காக 2300லேருந்து 1140 குறைக்குது அதனாலையும் இட் மேக்ஸ் அ குட் கண்டக்டர் எலக்ட்ரிசிட்டி அலுமினா வந்து குட் கண்டக்டராக மாற்றுறதுனாலையும் நம்ம கிரியோலைட் யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் to this it is the general question Qutub Minar as we are a chemistry student and we are doing this metallurgy lesson we should do some justification to this lesson ல அதனால இதுல வந்து ஒரு general question இருக்கு Qutub Minar வந்து 1600 வருஷமா துருப்பிடிக்கல how is it corrosion resistant what is the chemical அப்படினு கேட்டாங்கன்னா that is mesawite because of mesawite என்றது compound of iron oxygen and hydrogen இது வரைக்கும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் next we will meet in the NEET MCQ question answer video bye